ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொள்ளு பருப்பு வடை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் நைட்டே ஒரு டம்ளர் கொள்ளு பருப்பு எடுத்து ஊற வச்சுட்டேன். அடுத்து காலையில் அது கொள்ளு பருப்பு நல்லா கழுவிட்டு அது தனியாக வச்சிடலாம். அதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஊற வச்ச கொள்ளு பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்ல, நம்ம வடைக்கு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம எப்பயும் போல் வடை தட்டி போடுற மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். தட்டி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, தீஞ்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வடையை போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.